தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லாமா? God is a good God. மனசுக்குள்ள இது எவ்வளவா போதோ, எண்ணங்களையும் சிந்தனையிலையும் இது எவ்வளவா போதோ, குட் காட் அப்படின்னா தான் குட் லைஃபே. வாழ்க்கைங்கிறது எங்கே ஆரம்பிக்குது, வாழ்க்கைங்கிறது எங்கே துவங்குகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான கீ இருக்குது. அங்கேருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோன்னா இந்த வாழ்வு பெருகி கொண்டே இருக்கும். காட் கைண்ட் ஆஃப் லைஃப் பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு வசனம் வாசிப்போம். தானியேல் 11:32. டேனியல் சாப்டர் 11 verse 32. அதனுடைய பின்பகுதியை பாருங்க. 11:32. தங்கள் தேவனை அப்படின்னு ஆரம்பிக்குதா? அதுல இருந்து பாருங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. But the people who know their God will be strong and will resist him அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் சில இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு போட்டிருக்குது. திடன் கொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. ரொம்ப ரொம்ப பலத்த காரியங்களை, ரொம்ப பெரிய காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ ஒரு விஷயம், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்லலாமா அந்த வசனத்தை? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்கிறார்கள். மறுபடியும் சொல்லாமா? தானியேல் 11:32. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்கிறார்கள். யோசித்து பாருங்க, செய்கிறார்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? வாழ்வதுன்னு சொல்லலாம். எப்படி ஒருவர் வாழ்கிறார்? ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை எது தீர்மானிக்கிறது? எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது? ஒருத்தருடைய வாழ்க்கையின் உயரங்களை எது தீர்மானிக்கு? ஒருத்தருடைய வாழ்வையே தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொன்னா இதுதான் கீ. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். யாரு தேவனை குறித்த புரிந்து கொள்ளுதலுக்குள் வருகிறார்களோ அவர்கள் பாருங்க, இப்படி சொல்லாமே, ஆண்டவரை நீங்க எவ்விதமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கும் நீங்கள் வாழ்வதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனை நான் புரிந்து கொண்டதற்கும் நான் வாழ்வதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்போ தேவனை குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன? ஆண்டவரை பற்றி எனக்கு என்ன தெரியும்? தட்ஸ் லைஃப். இப்போ நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, ஆண்டவரை பற்றி நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வாழ்வை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு இன்னும் மேலோங்க முடியும், இன்னும் சிறப்பாக முடியும், இன்னும் மேன்மையான விதத்துக்கு போக முடியும். அதற்கான திறவுகோல் எங்கே இருக்குதுன்னா அவரை அறிவதில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவரை அறிவது. வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தேவனை நம்புவது, தேவனை தேடுவது இதெல்லாம் ஓகே. ஆனால் அவரை அறிகிறது அதை விட ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அறிவு. அறிவுன்னு சொன்னால் இந்த சென்ஸ் நாலேஜ் கிடையாது. சென்ஸ் நாலேஜ்னா என்ன? ஐம்புலன்களின் அறிவு அப்படின்னு சொல்கிறோமே, அது இல்லை. நாம் அதில் தேவனை அறிய முடியாது. காதால் நீங்கள் பேசுங்க அப்படின்னா பேச முடியுமா? காதால் பேசுங்க, வாயால் தான் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆனால் இப்போ காதால் பேச முயற்சித்தா எப்படி இருக்கும்? காதால் கேட்க முடியும். ஏன்னா காதுக்கான பர்பஸு வேற, வாய்க்கான பர்பஸு வேற. அதுபோல் இந்த 5 சென்சஸை மட்டுப்படுத்தி நம்ம சொல்லலை. 5 சென்சஸ் இருக்கிறதுனுடைய பர்பஸ் வேற. இந்த ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது நமக்கு. அது கூட சரியான வார்த்தை கிடையாது. நாம தான் ஸ்பிரிட்டாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், ஐ எம் அ ஸ்பிரிட். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய சொல்கிறோம்ல, அது இதுன்ட்டு. அந்த மாதிரி பிபிலிக்கலி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னால் எப்படி சொல்லணும்னா, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். சொல்லுங்கள், ஐ எம் அ ஸ்பிரிட், ஐ ஹாவ் அ சோல், ஐ எம் லிவ் இன் திஸ் பாடி. சொல்லுங்கள், ஐ எம் அ ஸ்பிரிட், ஐ ஹாவ் அ சோல், ஐ எம் லிவ் இன் திஸ் பாடி. நீங்கள் யாரு? எஸ், யூ ஆர் அ ஸ்பிரிட். தேவன் யாரு? God is a spirit. இவ்வளோ பெரிய சத்தியத்தை சமாரியா பெண் கிட்ட சொல்றாரு இயேசு. எத்தனையோ தியாலஜியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்ல ஒரு சமாரிய பெண்ணுக்கிட்ட இயேசு சொல்றாரு. சாதாரண ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிகிட்ட சொல்றாரு, தேவன்
ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க, காட் இஸ் a spirit. அப்போ ஐம்புலன்கள் தேவனை அறிவதற்காக தரப்படவில்லை. தேவனோடு கூட நாம் தொடர்பு கொள்வதற்கு நாம் யாரா இருக்கிறோம்? ஆவி மனிதர்களா இருக்கிறோம். இந்த ஆவியினாலே நாம் தேவனை என்ன பண்ண முடியும்? தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஆவியில தேவனை குறித்த சகல காரியங்களையும் நாம் விளங்கி கொள்ள முடியும். ஆவியிலே முதல்ல தேவனை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வருகிறது, பின்பு அது மனதில் வருகிறது, பின்பு அது வாழ்விலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஆவியில் வந்து ஆத்துமாவில் நிரம்பி சரீரத்தில் வழிந்தோடுகிறது. மறுபடியும் சொல்லுங்க. ஆவியில் வந்து ஆத்துமாவில் நிரம்பி சரீரத்தில் வழிந்தோடுகிறது. இப்படிதான் எல்லா காரியமும் நடக்கு. எல்லா ப்ராசஸ், எல்லா விதமான காரியங்கள் இப்படிதான் நடக்குது. அப்போ யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. ஆனால் நம்ம ஜனங்க நிறைய பேருக்கு நான் ஒரு பாவி அப்படிங்கிறது வேணா நல்லா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பாவி அப்படி. நீங்கள் ஒரு ஆவிங்க. யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங். நீங்கள் என்னை பார்த்ததே கிடையாது தெரியுமா? நானும் உங்களை பார்த்ததே இல்லை. நான் வந்து உங்கள் வீட்டை தான் பார்த்துருக்கேன். ஏன்னா உங்கள் பாடி என்னதுன்னா நீங்கள் இருக்கிற வீடு. நீங்கள் யார்? உங்களை நான் பார்த்ததே இல்லை. என்னையும் நீங்கள் என்ன பண்ணதே இல்லை, பார்த்ததே இல்லை. நான் எங்கே இருக்கிறேன்? உள்ளே இருக்கிறேன். இந்த கண்ணுங்கிற விண்டோ வழியாக நான் என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். நான் யார்? உள்ளே இருக்கிற ஆள். அதான் நிஜமான நான். ஆனால் நிறைய பேருக்கு நான் யார், நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன விதமாக இருக்கிறேன், இது எதுவுமே மனுஷனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து வெறும் பாடின்னே நினைக்கிறான். அதனால தான் ஒரு நாள் காலை துவங்கி மாலை வரை அவனுடைய எல்லா செயல்பாடும் எதுக்கு தான் இருக்குது? அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் ஒரு பாடின்னு நினைக்கிறான். அதனால் அந்த பாடிக்கு சாப்பாடு வேணுமே, அந்த பாடிக்கு உடை வேணுமே, அந்த பாடிக்கு வீடு வேணுமே, அது என்னெல்லாமோ எல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் தப்பா? எந்த தப்புமே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறீங்க, வெள்ளெல்லாம் அடிக்கிறீங்க, என்னெல்லாமோ செய்கிறீங்க, தப்பா? அதே மாதிரி இந்த பாடிக்கு மேக்கப் போட்டுக்கலாம், தேவையான அலங்கரிப்பெல்லாம் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. பாடியை நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா நம்முடைய சரீரம் யார் தங்கும் ஆலயம்? தேவன் தங்கும் ஆலயம். சொல்லாமா, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். இது ஆலயம் கிடையாது. ஆலயம் இது நீங்க தான் ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நீங்களாய் இருக்கிறீர்கள். இது வந்து ஒரு கட்டடம். இங்க வந்து நாம வந்து கூடி இருக்கிறோம். சிலர் என்ன யோசிக்கிறேன், நானே ஒரு ஆலயம், நான் ஏன் ஆலயம் போனோம்? இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்படிலாம் வந்து உட்கார்ந்தாதான் நாம் ஆலயம்னே தெரியும். இன்னும் அந்த ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. நாம் எல்லாம் கூடி வரும்போது ஒரு டோட்டல் காட்ஸ் பில்டிங்காக நாம் இருக்கிறோம். தேவன் நம் மத்தியில் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஸோ அது கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம். அதில் ஒரு அவயங்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் தான் நாம் இணைந்து இந்த இடத்துல கூடி தேவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் தேவனை குறித்து சரியாய் புரிந்து கொள்வான் என்றால் அவனை பற்றியும் அவன் சரியாய் புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையை பற்றியும் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்க. தேவனை நான் புரிந்து கொள்வதன் மூலம் என்னை பற்றியும் வாழ்வை பற்றியும் நான் புரிந்து கொள்கிறேன். எல்லா புரிந்து கொள்ளுதலும் தேவனை புரிந்து கொள்ளுதல் தான் வருகிறது. எல்லா விதமான சரியான புரிந்து கொள்ளுதலும் தேவனை நீங்கள் என்ன விதமாக புரிந்து கொள்கிறீர்களோ அங்கிருந்து தான் அதை என்ன பண்ண ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்குன்னா தேவனை நான் அறிவது. எல்லாம் சொல்லுங்க. அவரை அறிவது இஸ் அ மெயின் திங். ஆனால் மனுஷன் இதை தவிர மீதி எல்லா காரியங்களையும் அவன் கற்று வச்சிருக்கிறான். இதை தவிர எத்தனையோ காரியங்களை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நான் இங்கே கவுன்சிலிங் வரக்கூடிய எத்தனையோ பேர் பார்க்குறேன், நல்லா படிச்சிருப்பாங்க, டிகிரிலாம் இருக்கும், சிலர்கிட்ட பிஹெச்டிலாம் கூட இருக்குது. ஆனால் கூட ஆண்டவரை பற்றிய புரிந்து கொள்ளுதல் அந்த கல்வியின் மூலம் அவங்களுக்கு கிடைக்கல. கல்விக்கு வேற நோக்கம் இருக்குது. கல்வி வந்து கடவுளை பற்றி சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்க, அது வேற ஏதோ சொல்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சபைகள்லையும் நிறைய நேரத்தில் ஆண்டவரை பற்றி ஒரு சரியான இது போகலை. நான் சொன்னேன், காட் லவ்ஸ் யூ அன்கண்டிஷனலி. அந்த சகோதரி சொன்னாங்க, அது எப்படிங்க, நான் இதெல்லாம் பண்ணாதானே கடவுள் எனக்கு எதாவது செய்வார். நான் சொன்னேன், இல்லை, அவங்க பிள்ளை ஓடி விளையாண்டுக்கிட்டே இருந்தது. நான் கேட்டேன், இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கீங்களா? கொடுக்குறேன். ட்ரெஸ் கொடுக்கீங்களா? கொடுக்குறேன். இந்த பிள்ளைக்கு எல்லாம் பண்ணுறீங்களா? இந்த பிள்ளை இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பிள்ளை என்ன செஞ்சால் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எனக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாம் பண்ணுறேன். அப்போ உங்களை விட கடவுள் வந்து அன்பில் குறைஞ்சவரா கூடினவர்? அப்போ கடவுளை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறீங்க?
இல்லை நான் வந்து கொடுத்தா தானே எனக்கு கடவுள் தருவார், காணிக்கெல்லாம் கொடுத்தா தானே எனக்கு தருவார். நான் சொன்னேன், என்ன ஒரு புத்தி கடவுளை பற்றி. கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாருங்க. நாம் கடவுளுக்கு ஏன் கொடுக்குறோன்னா ஒரு நன்றினால கொடுக்கோம். நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் காக்கா கடி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அது மாதிரி தான் கிவிங்கும். அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க உங்கள் பிள்ளைக்கு, ஆனால் அம்மாவுக்கு ஒரு வாய் கொடு அப்பாவுக்கு ஒரு வாய் கொடுன்னு கேட்குறீங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுது பார்க்குறீங்க, அது வந்து அப்படின்ட்டு போயிடும். சிலது சாப்பிட்டு பார்க்கும், நல்லா நீங்கள் சாப்பிடுதீங்களா அப்படிங்கும். அவ்வளோ விவரமாலாம் இருக்குது. அது கொடுக்குனாலே அதுக்கு பிடிக்கல போல, அதனால அது என்ன பண்ணுது, கொண்டு வந்து கொடுக்கும். சிலது வந்து கொஞ்சம் ஏதோ சிலர் லிமிட் சொல்லும், இவ்வளோ தான் கடிக்கணும் அப்படிங்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணிடக்கூடாது, கடிச்சிடக்கூடாது, இவ்வளோ தான் அப்படின்ட்டு. இப்படி பல ரீதியாக வந்து அந்த பிள்ளைங்க நமக்கு இது பண்ணுது. ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், எகிப்தில் அடிமைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பார்வோனுக்கு அடிமையாக அவங்க இருக்கிறாங்க. தேவன் அவங்கள அந்த அடிமைத்தனத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, டெலிவர் பண்ணுறாரு, விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 400 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்க பாருங்கள், சம்பளமே கிடையாது, போனஸ் கிடையாது, இன்னும் என்னெல்லாமோ சொல்கிறீங்களே, அது எதுவுமே கிடையாது. அவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டியில் காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒன் நைட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியில் அந்த எகிப்தில் இருக்கிற செல்வங்கள் யாருடையதாக மாறிச்சு, இஸ்ரவேலருடையதாக மாறிச்சு. ஆண்டவர் வந்து வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் வெல்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவர், பொருளாதார பரிமாற்றம். இங்கே இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் என்ன பண்ணுவார், மாற்றி விடுவார். வெல்த் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கடவுள்கிட்ட இருக்குது. இன்றைக்குமே அவர் அதை செய்கிறாருன்னு நான் நம்புகிறேன். தப்பான தேவையில்லாத இடத்துல இருக்கிற பணங்களை கிங்டம் ஃபைனான்சியர்னு தேவன் நிறைய பேர் எழுப்புறார். அவங்க கடவுளுடைய நோக்கங்களுக்காக பணம் இருக்குதுன்னு நம்புகிறவங்க, அவங்க கையில் அவர் திருப்பி விடுறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் ஆண்டவர் அப்படி எழுப்புறார். நிறைய பேர் அப்படி திங்க் பண்ணுறதே இல்லை. மணிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 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 பணத்துக்கு ஒரு சத்தமே இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? என்னவே அவர் என்னமோ புதுசாக சொல்கிறாரு அப்படிங்காங்க. பைபிள்ல தான் சொல்கிறேன், நான் காமிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு எடுங்க பார்க்கலாம். பணத்துக்கு சத்தம்லாம் இருக்கா? எஸ், யாக்கோபு 5ஆம் அதிகாரம். இது பணக்காரங்களை திட்டுறதுக்காக எடுத்துக்கிற சாப்டர். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். பைபிளில் ஐஸ்வர்யவான்லாம் சொல்லும்போது 2 விதமான நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தேவனுக்கென்று ஐஸ்வர்யவானாக இருக்கிறவர்கள், இன்னொன்று தங்களுக்கென்று ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள். தேவ நோக்கத்தை புரியாத ஐஸ்வர்யவான்கள், சுயநலமுள்ள ஐஸ்வர்யவான்கள், அப்படிலாம் இருக்கிறாங்க. இது வந்து தப்பான விதங்களில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதி. சில இதெல்லாம் படிச்சுட்டு நல்ல உண்மையாக உழைச்சி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கிற ஆட்களை இதை பிடிச்சே திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதை வச்சு அவங்கள பற்றி இது என்ன பண்ணல, சொல்லலை. யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். 1வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரம் பொட்டடித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்கினியை போல் உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இவங்க தப்பான விதங்களில் பொக்கிஷத்தை சேர்க்குறாங்க. பொக்கிஷத்தை சேர்க்கறது தப்பா, சேவிங் வந்து தப்பா? தப்பு கிடையாது. இயேசுவே பணத்தை தூக்கிட்டு அலையிற ஒரு ஆளை கூட வச்சிருந்தாரு. அவன் பேர் யூதாஸ். 4, இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. நல்லா கவனிங்க, எது கூக்குரல் இடுகிறது அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது இந்த ஆட்கள் கூக்குரல் இடுகிறார்கள் போடல, எது கூக்குரல் இடுகிறது? கூலி. ஸோ there is a voice. அதாவது பணத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு, அது பாருங்க சத்தம் இடுகிறது. அந்த கூலி கூக்குரல் இடுகிறது அப்படின்னே போட்டிருக்குது. பணம் சரியான ஆள்கிட்ட போகணும்னு சொல்லி அது நினச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் கிங்டம் ஃபினான்சியராக இருக்கிறதுக்கான ஒரு காரியம். தேவன் அவருடைய நோக்கங்களுக்கென்று நிற்கிற ஆட்களுக்கு
அதை அவர் எப்பவுமே என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, பரிமாற்றம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ இந்த எகிப்துல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு பொருளாதார பரிமாற்றத்தை தேவன் பண்ணி கொடுத்தார். அவர்களுக்கு சொந்தமாக இப்ப மாறினது. இப்ப கவனிங்க, இப்போ ரொம்ப நாள் மோசே ஆண்டவருடைய சமூகத்துல காத்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? என் ஜனங்களை எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல் அப்படி சொல்றாரு. யார் யாரு கொடுக்கணுமோ அவங்க எப்படி கொடுக்கலாம்? மனப்பூர்வமா கொடுக்கலாம். பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் இருக்கு, கொண்டு வர சொல் அப்படி சொல்றாரு. நான் இது படிக்கும்போது யோசித்தேன், எகிப்துல இருந்து இவர் தான் கொடுத்தாரு இவங்க கையில. அப்பவுமே ஒரு ஃபண்ட் ஒதுக்கிற வேண்டிதானே சர்ச்சு கட்டுறதுக்குன்ட்டு. ஆசரிப்பு கூடாரம் கட்டணும்னா அப்பவுமே எப்பா கொஞ்சம் ஒதுக்கிடுங்கப்பா, அதெல்லாம் என்னது ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்குன்னு. இவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ கேட்குறாரு, கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இப்போ பாருங்க, இதே தான் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி தான் கேட்குறாரு. ஏன் நான் திருப்பி கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் சொல்லுகிறேன். ஆடு மேய்க்கிற தாவீதை தேவன் ஒரு பெரிய அரசனாக மாற்றிட்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆடு மேய்த்தவன் அரசனானா. பைபிளில் ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம வந்தானா பெரிய ஆள் ஆக போகிறோன்னு அர்த்தம். ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக கடவுள்கிட்ட நம்ம வரல. நிறைய பேர் தப்பு தப்பாக படங்களை வச்சுட்டாங்க. கடவுளுக்கு பின்னாடி போனான்னா அவ்வளோதான், ரொம்ப டீப்பாக போயிடாத அப்படின்ட்டாங்க. ரொம்ப டீப்பாக போனால் ரொம்ப நல்லது, ஏன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். ஆமென். சரி, அவனும் இப்படி தான் ஏராளமான பொண்ணு, ஏராளமான வெள்ளி, ஏராளமான ஐஸ்வர்யங்களை அவன் வந்து சம்பாதிக்கிறான், இன்ஹெரிட் பண்ணுறான், சுதந்திரித்து கொள்கிறான். கடைசியில் பார்த்தா அவன் பையன் சாலமோன் தங்கத்தை வச்சே எல்லா கோயிலில் மெயின் பார்ட்லாம் முக்கியமானதெல்லாம் இதில் தான் இருக்குது, தங்கத்தில் தான் இருக்குது. தங்கத்திலேயே அவன் பெரிய ஒரு கோயிலை தேவனுக்கென்று அவன் கட்டுகிறான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவன் அவ்வளோ சேர்த்து வச்சுட்டு தாவீது சொல்கிறான், உங்கள் கையில் வாங்கின உங்கள் கையிலே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உமது கரத்தில் வாங்கி உமது கரத்தில் கொடுக்கிறேன். இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த சகோதரிக்கு சொன்னேன் நான். இல்லைங்க, கடவுள் வந்து நீங்கள் அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளை ஏன் கொடுக்க சொல்கிறாருன்னா, நம்ம வந்து பயத்துலையும் பாவர்ட்டி திங்கிங்லையும் இருக்கிறோம். அதனால் இந்த திங்கிங்கை நம்மளை விட்டு எடுக்கிறதுக்கும் இந்த பயத்துலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்காக தான் அவர் இதை வைக்கிறாரு, இந்த கிவிங்கிற ஒரு சிஸ்டத்தையே அவர் வச்சிருக்கிறாரு. நாம் கொடுக்கும் போதெல்லாம் விசுவாசத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? வெளிப்படுத்துகிறோம். கொடுக்கும் போதெல்லாம் இந்த தரித்திர புத்தி நம்மளுக்கு என்ன பண்ணுது? உடையுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்போ தேவன் வந்து அவரை போல வாழ்றதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்காக தான் இதை வச்சிருக்காரே தவிர மற்றபடி ஏதோ இந்த குடுக்கல் வாங்கல்ங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். சரி, நல்லா கவனிங்க. ரொம்ப படிச்சிருந்துருக்கலாம், நிறைய காரியங்களை வந்து புரிஞ்சிருந்துருக்கலாம். ஆனால் தேவனை நாம் புரிந்து கொள்வதில் தான் நம்மையும் நாம் புரிந்து கொள்கிறோம், வாழ்வையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆமென். அந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? 11:32 என்ன படித்தோம்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு. முதல்ல பாருங்க, ஆண்டவரை பற்றி நான் அறியும் போது பயம் வருதா திடன் வருதா? இது ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் கடவுளை பற்றி நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, பயம்தான் இருக்குது. ஐயோ கடவுளா, ஓ அவர் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படி இப்படிலாம் கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அவர்கிட்ட கப்பு சுப்புன்னு இருந்துக்கணும். இல்லைன்னா அவர் மண்டையில் கம்பை தூக்கி எதுவும் போட்டுருவார். பெரிய ஒரு கம்பு வச்சுருக்காரு, தடி வச்சுருக்காரு, மேலேருந்து படாருன்னு போட்டுருவார். இப்படி இல்லாமல் யோசித்து வச்சுட்டாங்க கடவுளை. எனக்கு ரொம்ப நாள் பிரசங்கம் கேட்ட பிறகு கடவுள்லாம் எனக்கு என்ன மனசில் இருந்துச்சுன்னா, தடியுடன் இருக்கும் ஒரு தாத்தா, அந்த பிக்சர் தான் என் மைண்டில் இருந்தது. ஏதோ வெண்தாடி வைத்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில் பெரிய தடி வச்சுருக்காரு. நான் கொஞ்சம் இப்படின்னோம்னா கடார்னு கால் நவுண்டுச்சுன்னா காலில் போடுவார், கண்ணு நவுண்டுச்சுன்னா கண்ணில் போடுவார். இப்படியே போடுறதுக்காகவே அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் பைபிள் வாசித்த பிறகு தெரிஞ்சிச்சு, முதல்ல அவர் கையில் தடி இல்லை, அவர்கிட்ட தயவு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தடி கிடையாது, தயவு இருக்குது. அதுக்கப்புறம் படித்த பிறகு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிச்சு, அவர் தாத்தா கிடையாது அப்பா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் முதுமை என்பதே கிடையாது. அதனால் அவர் வந்து ஒன்றும் இந்த வெண்தாடி முளைச்சி அப்படிலாம் இல்லை, அவர் வந்து யங் டாடி. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, தேவன் வந்து யங்காகவே இருக்கிறாரு, ஆல்வேஸ் யங். ஏன்னா முதுமைங்கிறது எப்போ வந்துச்சு? விழுந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு.
தேவ மகிமையிலிருந்து அவன் இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. பரலோகம் எப்படி இருக்குது, தேவன் எப்படி இருக்கிறாருன்னா என்றும் இளமையாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப பெரிய முயற்சி பண்ணுற ஒரு ஏரியா எதுனா அது இதுதான். எப்பவும் இளமையாக இருக்கிறது. எப்படி குரங்கு ரத்தத்தை ஏற்றுனா இளமையாயிரலாமா, இப்படி நிறைய ப்ராக்டிஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அந்தந்த செல்லை போட்டால் அப்படியே அந்த இளமையை தக்க வச்சுக்கலாமா, அதுக்காக செலவிடப்படுற பணங்களும் ஆராய்ச்சின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஆமென். நல்லா கவனிங்க, இளமையாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அதை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு, யங். எல்லாம் சொல்லுங்க, யங் ஃபாதர். ரொம்ப வயசான தாத்தாவை பரலோகத்தில் தேடினீங்கன்னா நீ கண்டுபிடிக்க முடியாது. அங்கே ஒரு யங் ஃபாதர் உட்காந்துருப்பாரு. அவர் தான் உங்கள் ஹெவன்லி டேடி. ஆமென். அவர் ரொம்ப யங்காக இருக்கார். நான் என்ன சொன்னேன், தேவனை நீங்கள் என்னவா அறியறீங்களோ அதில் தான் வாழ்க்கை இருக்குது. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் கூட அப்படி தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு ப்ரேயர் இருக்குன்னா, ஆண்டவரே நான் இன்னும் உங்களை அறியணும் அப்படின்னு கேளுங்க. சிம்பிள். உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும், உங்கள் லைஃபே அது மாற்றும். ஏன்னா அது மாதிரி பவர்ஃபுல்லான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் தேவனை அறியும் போது உங்களை வாழ்க்கையை, நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, பரிசுத்தரின் அறிவே அறிவு, கர்த்தரை அறிந்தவர்கள் சகலத்தையும் அறிந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். பரிசுத்தரின் அறிவே அறிவு, அதுதான் அறிவு. அதை ஒரு மனுஷன் வாஞ்சிப்பானா, அதை ஒருத்த நாடுவானா, மற்ற எல்லா காரியங்களும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இல்லை, அதெல்லாம் அவன் பெற்று அனுபவிக்க முடியும். இந்த இளமையை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கேட்க ஆசையா இளமையை பற்றி? முதல்ல பைபிள் இப்படிலாம் இருக்க முடியுங்கிறது சொல்லுது. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 103 பாருங்க, ரொம்ப தெரிஞ்ச வசனம் இது. சங்கீதம் 103. சங்கீதம் 103 நமக்கு தெரியும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம படித்து சொல்லுவோம் அடிக்கடி. அவர் முதல்ல சொல்கிறாரு, நம்ம ஏன் கடைசியில் சொல்கிறோன்னு தெரியல. தாவீது எப்போ சொல்கிறாரு, அதை ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு. நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னால் சர்ச்சு முடிஞ்சிட்டாப்போ. 5வது வசனம் பாருங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க. கழுகுக்கு சமானமாய், இந்த ஈகிளை கம்பேர் பண்ணி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஈகிள் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணலாம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பறவை இனத்தில் அது ஒரு ஆச்சரியமான இது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ இருக்குது ஈகிள் பற்றி. நான் கூட ஒரு சில விஷயங்கள் படித்தேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்குது. அதனால தான் பைபிளில் கடவுளுடைய மக்களை பற்றி சொல்லும் பொழுது ஈகிள் பற்றி என்ன பண்ணியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுக்கு சமானமாய் அவர்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துலையும் அதே போல தான் போட்டிருக்குது. கழுகுக்கு சமானமாய் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னொரு விஷயம் நமக்கு வேணும், அதை வச்சு தான் அதை சொல்ல முடியும். பைபிளில் கூட காணப்படாத அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், இது எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? காணப்படுற எதையோ ஒன்றை வச்சு தான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி போட்டிருக்குது. காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், இவைகள் உலகம் தோற்றம் முதற்கொண்டு, அதாவது நாம் பார்க்குறோம் பாருங்க, அதை வச்சு தான் என்ன பண்ண முடியுது, சொல்ல வேண்டியதா இருக்குது. அதுபோல் எப்படி இளமை நமக்கு வருகிறது, இளமையில் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லுது பாருங்க. கழுகை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈகிள் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதோட இறகுகள் மீது எல்லாமே ரொம்ப பழசாயிடும். ஸோ இது என்ன பண்ணுமா, இந்த பாறை ரொம்ப கற்பாறையில் ஒரு இடத்துல போய் இப்படி ரோசி அது மேலே இருக்கிற அந்த சிறகுகளெல்லாம் அது என்ன பண்ணும், அப்படியே கலட்டி போட்டுரும். ஸோ எல்லாமே விழுந்துடும். இது அப்படியே கிடக்குமா அங்கேயே. ஸோ என்ன ஆகும்னா, புதுசாக அதுக்கு இறகுகள் முளைக்க ஆரம்பிக்குமா, புதுசாக வரும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். அப்படியே புதுசாக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அது அடித்து இப்போ எப்படி பிறக்கும்னா, என்ன சொல்கிறது, பழசு போயிட்டு புதுசு இருந்தால் எப்படி இருக்குன்னா, அந்த புது சிறகுகளோடு அது பறக்கிறது போல் மனுஷனுடைய பாடி கூட. இப்போ நம்ம எதை கலட்டி போடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? செல்களால் நிறைஞ்சிருக்கு, எல்லாமே செல்ஸ். ஸோ நான் நம்புகிறேன், இந்த செல்லு தான் இந்த முதுமை இளமையெல்லாம் தீர்மானிக்கு. இந்த பழைய செல்லெல்லாம் போய் புது செல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இது மிகைப்படுத்தலான ஒரு வார்த்தையா
இது தேவனுடைய வார்த்தையை நாம இந்த காலைவெளியில தியானிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது, எல்லாம் சொல்லுங்க, என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படின்னா அர்த்தம்னா இளமை மீண்டும் திரும்பும். எல்லாம் சொல்லுங்க, இளமை மீண்டும் திரும்பும். மீண்டும் இளமை, அது ஆவியில தானே பிரதர், ஆவியில தானே அதெல்லாம் நடக்கும். ஆவியை பத்தி சொல்லல. அது நம்ம ஆள்கள் எதை எடுத்தாலும் எதை சொல்லிடுறாங்க, ஆவி ஆவி ஆவின்னே சொல்லிடுறாங்க. இல்லை, இது பிசிக்கல் பாடியை பற்றி பேசுது. பிசிக்கலி இந்த இளமை நமக்கு என்ன பண்ண முடியும், மீண்டும் வர முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இளமையா நம்ம இருக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கவனிங்க, பைபிளில் இப்படி இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. காலேப் ஜோஷுவா அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க விசுவாச ஆவியுடைய நம்பிக்கை நிறைந்த மக்கள். அவங்க சொல்றாங்க, 40 வயசுல எங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ, என்ன பலன் இருந்ததோ, இப்போ 80 வயசு ஆகுது, அதே ஸ்ட்ரென்த், அதே பலன், அதே இளமை இப்போதும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, 40ல் இருக்கிறது 80லையும் இருக்கும். ஹல்லேலூயா. இட்ஸ் பாசிபிள். கடவுளுடைய வார்த்தையில் அது இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன், தேவன் அப்படி இருக்கிறாரு, அப்போ வாழ்வும் அப்படி இருக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமின் மனைவி இந்த சாராள் 75 வயசு. அப்போ ஒரு ராஜா இந்த அம்மா அழகுல மயங்கிட்டாரு. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ராஜா அவருக்கு எவ்வளவோ விரும்பின மாதிரியான எத்தனையோ பெண்களை அவர் எடுத்துக்க முடியும். ஆனா ஆபிரகாமின் மனைவி ஆகிய சாராள் தனக்கு வேணும், அவ அழகுல இவர் எப்படி மயங்கினாரு? 75 வயசுங்க, யோசித்து பாருங்க. ஏன்னா ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, இளமை திரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. 75 வயசுல எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இது ஒரு முறை இல்லை, இன்னொரு முறையும் நடக்கு. அப்பமும் அந்த அம்மா அப்படிதான் இருந்திருக்கு. இன்னொரு ராஜா 2 முறை இதே மாதிரி நடக்குது. அப்போ த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம்ஸ் இன்னைக்கு நமக்கு சொந்தம்னு பைபிள் சொல்லுது. அதுல ஒண்ணு என்னன்னா, இந்த ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இளமை, ஆரோக்கியம். ஆமென். 2மே ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ப முடியுதா? என்னையா பைபிள்ல இதெல்லாம் போட்டிருக்கா? இன்னும் சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 105. பைபிள் ஃபுல்லா இதை எடுத்து டீச் பண்ண முடியும். இளமையா நாம இருக்க முடியும், இளமையா இருக்கிறத குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 105:37 பாருங்க. அப்பொழுது அவர்களை, யார கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, எகிப்தில் அடிமையா இருந்தாங்கல்ல தேவனுடைய மக்கள், அவங்கள தேவன் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும்போது 2 முக்கியமான ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. ஒன்று, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். காசுலாம் என்னத்துக்குப்பா, அந்த அன்னைக்கு கரை ஏறுங்க அப்படின்னு சொல்லிடல. என்ன கொடுத்தாரு? வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தார். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த 20 லட்சம் ஜனங்கள், குறைந்தது 20 லட்சம் பேர் அன்னைக்கு எகிப்திலிருந்து விடுதலை ஆனாங்கன்னு சொல்றாங்க. 20 lakhs பீப்புள்ல ஒரு ஆள் கூட ஏழை கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிஸ்டத்தை பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்றாரு, உங்களுக்குள் ஏழைகள் இருப்பதில்லை அப்படி சொல்றாரு. நான் இந்த சர்ச்சு இங்கே நின்று இது போதிச்சு இங்கே ஜனங்களுக்கு இது பண்ணும்போது நான் என்ன நம்புறேன்னா, இந்த சத்தியமும் இந்த வார்த்தையும் கேட்கிற அந்த ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் கூட ஏழை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆமென். இந்த சர்ச் மேலே, இங்கே வர்ற ஜனங்க மேலே நான் இந்த ஆசீர்வாதத்தை தான் பேசுகிறேன். இங்கே ஏழை ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய ஐடியா அது. ஆண்டவருடைய ஐடியா ஏழ்மை கிடையாது, ரிச்னஸ். எல்லாம் சொல்லுங்க, காட்ஸ் ஐடியா இஸ் ரிச்னஸ். ஆமென். நாட் பாவர்ட்டி. ஒருபோது ஏழ்மை கிடையாது. எளிமை என்பது வேற, ஏழ்மை என்பது வேற. தாழ்மை என்பது வேற, தாழ்வு மனப்பான்மை என்பது வேற. ஆனால் எல்லாத்தையும் போட்டு மக்கள் குறைச்சி விடுவாங்க. ஏழையாக இருந்தால் தாழ்மையாக இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. ஏழையாக இருந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகள் பெருமையோடு இருக்கிறார்கள், எத்தனை பணக்காரர்கள்ட்ட தாழ்மை இருக்குது தெரியுமா? சில நேரத்தில் அவங்க அப்படி இருக்கிறனால தான் பணக்காரங்களே இருக்கிறாங்க. நம்ம ஆளுகள் பணக்காரங்களை திட்ட மட்டும் தெரியும், காசுன்னு வந்தால் வசூல் பண்ணதுக்கு போகவும் தெரியும். சரி, வெள்ளியோடும் பொண்ணோடும் அவங்கள என்ன பண்ணாரு? புறப்பட வச்சார். அவங்களுக்குள்ள எல்லாருமே மில்லினியர்ஸ். அன்னைக்கு
எல்லார் கையிலையும் என்ன இருக்குது? மூட்டை மூட்டையா பொண்ணுலாம் இருக்கு. எவ்வளோ அவங்ககிட்ட எவ்வளோ இருந்ததுன்னா நீங்கள் பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு மோசே கேட்கும்போது ரொம்ப கோல்டையாக கொண்டு கொட்டுறாங்க. அவ்வளோ ஏன் கொட்ட முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ இருந்தது. அவ்வளோ தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்துருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு வந்து ரிச்னஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது பாருங்க, எவ்வளோ எவ்வளோ அற்புதமாக போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் அவங்களுக்குள்ள யாரு கிடையாதான்? பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இது வந்து தமிழில் இது எவ்வளோ தூரம் நமக்கு புரியுதுன்னு தெரில. வேற ஒன்றும் இல்லை, அவங்களில் வியாதியாகவோ முதுமையாகவோ யாருமே இல்லை. எல்லாருமே என்ன ஆக்கப்பட்டாங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணப்பட்டாங்க. ஏன்னா அவங்க எதை புசிச்சாங்கன்னா அடிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு அடையாளமாய், சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அந்த பஸ்காவை அவர்கள் புசித்தார்கள். அதாவது இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாய் ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் புசித்தார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாய் அந்த இரத்தத்தை எடுத்து பாதுகாப்புக்காக அவங்க வீட்டு இதில் பூசினாங்க. அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த பயணம் உண்டாகிறது, ஒரு விடுதலை பயணம். என்ன பயணம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இன்னொன்று என்னென்னா, இந்த சிக்னஸ்ஸு, டிசீஸு, இந்த முதுமை, இது எல்லாத்துலேருந்தும் ஒரு ஃப்ரீடத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரியே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்புறம் நடக்க முடியாதவங்க இவங்களெல்லாம் அந்த மாட்டு வண்டி இந்த மாதிரி இருக்கும், அதில் தொங்க போட்டு இப்படியே தூக்கிட்டு போவாங்க. அதனால தான் நிறைய நேரத்தில் மூவியை பார்த்து நம்பிடக்கூடாது, காட்ஸ் வேர்டு கவனிக்கணும். காட்ஸ் வேர்டில் எப்படி போட்டிருக்குன்னா, அவர்களில் பலவீனமானவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். மூவியில் அப்படி காமிக்க மாட்டாங்க. மூவியில் வந்து கொஞ்சம் ரியாலிட்டியை காமிக்கணுமென்ட்டு எதே காமிச்சு விட்ருவாங்க. உலகத்துக்கு இது நம்ப முடியாத ஒரு காரியம். ஏன்னா சென்ஸ் நாலேஜிலேருந்து உலகம் ஒரு விஷயத்தை பார்க்குது, அதனால் அதுக்கு நம்ப முடிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கோ தேவ ஞானமும் தேவ ஆவியானவர் தருகிற அறிவும் நமக்கு உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. அது இதெல்லாம் விட ரொம்ப பெருசு பாருங்க. இந்த உலகம் சொல்கிறத விட ரொம்ப பெட்டர் வேயை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அப்போ அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் இருந்ததில்லை. எப்படி யோசித்து பாருங்க. ஓகேங்க 2-3 பேர் இருந்தால் பரவாயில்லைங்க, அப்படி சொல்லலை. ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவருடைய மக்கள், தேவனுடைய சர்ச் அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் யோசித்து பாருங்க. இங்கே ஏழை ஒருத்தரும் கிடையாது, இங்கே யாருக்கும் வியாதிகள் பலவீனங்கள் கிடையாது, எல்லாரும் நன்றாக இருக்கிறோன்னு சொன்னால் இது மாதிரி இந்த உலகத்துக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி தான் சபை செல்ல வேண்டும், தேவனுடைய மக்கள் போக வேண்டும். புதிய ஏற்பாட்டிலையும் இது இருக்குது. யாக்கோபு சொல்கிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருத்தனுக்கு ஏதாவது வீக்கானா கூட உடனே கியூர் பண்ணிட்டுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒருத்தன் கூட இதில் இருக்கக்கூடாது, வியாதியில் இருக்கக்கூடாது. ஆனால் சபை எந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா, கடவுளே வியாதியை கொடுக்குறார் என்றும், கடவுளே வியாதியை கொடுத்து பாடம் நடத்துகிறார் என்றும், கடவுளே அன்பின் அடையாளமாக வியாதியை தருகிறார் என்றும் போதிக்கிற அளவுக்கு சபை பின்னோக்கி அது போயிருக்குது. அப்படிப்பட்ட நிறைய பேர்ட்ட நான் பேசும்போது கேட்டிருக்கிறேன், ஐயா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வியாதி கொடுப்பீங்களா, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களான்னா, அது எப்படி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, கடவுள் பண்ணுவாரா? இவங்க நல்லவங்க, கடவுள் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் இயேசு அழகாக சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கிறீர்கள், பரலோகத்தில் இருக்கிற பிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மையானதை கொடுக்குற பிதா. ஒரு கீ, ஒரே ஒரு கீ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ஸ் அ கீ? த நாலேஜ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, தேவனை பற்றிய அறிவு வாழ்வுக்கான திறவுகோலாக இருக்கிறது. தட்ஸ் அ கீ ஆஃப் லைஃப். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இது போய்கிட்டே இருக்கும், இது போயிட்டே இருக்கும். முதல்ல அறிவுங்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் தேவனை பற்றிய அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவரை பற்றி புரிந்து கொள்ளுதல் தான் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளையும் உயரங்களையும் தீர்மானிக்கா. ஷுவராக சொல்ல முடியுமா? சங்கீதம் புத்தகம் 91 பாருங்க. சங்கீதம் 91:14 பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இப்போ கவனிங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எப்படி போட்டிருக்குது? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆனால் நம்ம ஆட்கள் இந்த மேலே உள்ளது கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி 2015 நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடைக்கலாம்னா ஒன்றும் அடைக்கலமே இல்லை, இருக்கிறதே போய் இருக்குது நிறைய பேருக்கு.
என்னையா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு போட்டிருக்குது, நடக்கவே இல்லை. இது எப்படி நடக்கும்? நிறைய பேர் பாருங்க அந்த கீ தெரிய மாட்டேங்குது. ஹவு டு ஓப்பன் இட், ஹவு டு என்ஜாய் இட். ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் வச்சிருக்கிறது தன்னால் நடக்கிறது இல்லை. எதுவுமே தன்னால் நடக்கிறதா இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்களே. எல்லாரும் நல்லா இல்லைங்கலேருந்து ஒன்று தெரியுது, அது தன்னால் நடக்கிறது இல்லைன்ட்டு. இப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் வச்சுருக்காரு. நம்புகிறோமா? யாருக்கும் தீமை வைக்கல. அப்போ ஏன் எல்லாரும் நல்லா இல்லை? ஏன்னா அது தன்னால் நடக்கிறது இல்லை. அதுதான் விஷயம். ஒரு மனிதன் அதை அறிய வேண்டும். அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது தான் அது அவன் லைஃப்பில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. அப்போ இங்கே பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அப்போ ரெண்டு விஷயம் இப்படி 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 புரிஞ்சுக்கோங்க. இது தேவனை பற்றிய அறிவு, இதான் தேவனை பற்றிய அறிவு. இப்படி சொல்லுவோம், தேவனை பற்றிய அறிவு இப்படி இருக்கு. அப்போ உயர்வு எங்கே இருக்குதுன்னா இப்படி இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அறிவுக்கும் லைஃபுக்கும் என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஆண்டவரை நான் இவ்வளோ புரிஞ்சிருக்கேன்னா லைஃப் இவ்வளோ இருக்கும். அதுதான் உயர்வு, சக்சஸ், ஹீலிங், வாட் எவர் பி. இப்போ இந்த அறிவு இவ்வளோ வருதுன்னா இதுவும் இவ்வளோ வந்துடும். இது இவ்வளோ போகுதுன்னா இதுவும் இவ்வளோ போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இது தேடு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நாலேஜ் ஆஃப் காட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உண்மை அறிய வேண்டும். எஸ், அறியறதுனா ஒரு இன்டிமெசியான ஒரு விஷயம். நிறைய பேர் கடவுளை நம்புகிறாங்க, கடவுள்கிட்ட பக்தியாக இருக்காங்க, ஆனால் அவரை பற்றி தெரியல. சாமிலாம் கும்பிடுறாங்க, ஆனால் அவர் யார், அவரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஏசு தானே, ஏசு தாங்க. இப்போ என் பேர் பாலசேகர், அது என் பேர். ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நம்ம எவ்வளோ பழகுறோமோ, நம்ம எவ்வளோ நட்பு கொள்கிறோமோ அவ்வளோதான் என்னை பற்றி தெரியும். உங்களை பற்றி அப்படி தான் எனக்கும். அப்போ தேவனை பற்றி எப்படி ஒரு டீப் இன்டிமெசி, நோ ஹிம் அப்படின்னு சொன்னால், அறிந்து கொள்றதுன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான உறவு முறையை, கணவன் மனைவிக்கு இருக்கிற சரியான உறவு முறையை பற்றி சொல்லும் பொழுது அவன் அவளை அறிந்தான் அப்படின்னே போட்டிருக்கு. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்படிதான் வருது. அது என்ன அர்த்தம்? இட்ஸ் a டீப் இன்டிமெசி. அப்போ நான் தேவனை அறிந்து கொள்றேன்னா அவரை பற்றி ஒரு ஷியர், ஒரு உறுதியான ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ளே வந்துகிறது. He is a good God. அவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் என்னை போஷிக்கிறவர், அவர் என் நண்பர், அவர் என் பட்சமா இருக்கிறார் அப்படிங்கிற அது அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல் உள்ள வரும்போது லைஃப்பை வேற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப காலமாக கோயிலுக்கு போகிறவங்களுக்குள்ள இது போகவே இல்லை, வேற எல்லாமே போயிருக்கு. உபவாசம் போயிருக்கு, கண்ணீர் போயிருக்கு, உருளுறதெல்லாம் போயிருக்கு, குதிக்கிறது எல்லாம் போயிருக்கு. ஆனால் அறிவு மட்டும் உள்ள போகல. நான் உருளுன்னா உருளுங்க, குதிங்கன்னா குதிங்க, தப்பே இல்லை. ஆனால் இந்த அறிவு உள்ளே போச்சா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது மட்டும் போகலை, மீது எல்லாமே நடந்திருக்கு. அதனால் சிலர் பார்க்கும், ஏப்பா என்ன பக்தியாக இருக்காங்க, இவங்க வாழ்க்கையா இப்படி இருக்குன்னு நமக்கே சில நேரம் கேள்வி ஆகிடுது. கடைசியில் உள்ளே போய் உட்காந்து பேசினா கடவுளை பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கை வேறு தப்பு தப்பாக இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ சரியான புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, அப்போ அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில், எப்படி போட்டிருக்குது, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இட்ஸ் ஹேப்பன். அது தேவன் செய்கிறார். அப்போ அறிவு, எல்லாம் சொல்லுங்க, அறிவுக்குள் வாழ்வு இருக்கிறது, அறிவுக்குள் உயர்வு இருக்கிறது, அறிவுக்குள் திடன் இருக்கிறது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு. ஆண்டவரை பற்றி நீங்க அறியும் போது உங்களுக்குள்ள பயம் வருமா, திடன் வருமா? நீங்க கடவுளை பத்தி கரெக்டா கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு தைரியம் வரும். கேட்க கேட்க பயம் வந்துச்சுன்னா நீங்க அவரை பத்தி கரெக்டா கேட்கலன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்களா? சில கேட்பாங்க, இது நல்ல சத்தியமா கெட்ட சத்தியமா எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை, அதை கேட்கும்போது நம்பிக்கை, ஜீவன், தைரியம் வந்துச்சுன்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தை. அது கேட்கும்போது நான் போவேனா மாட்டேனா, எனக்கு நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பயம்லாம் வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் காட்ஸ் வேர்ட். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அது நம்பிக்கையும் தைரியத்தையும் நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ப்ரேயரை நீங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்யலாம். எஃபேசியன்ஸ் இங்கிலீஷில் எஃபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 16. சாப்டர் 1 verse 16 பாருங்க. பவுல் எபேசு சபைக்காக ஒரு ஜெபத்தை தொடர்ந்து அவர் செய்கிறார். என்ன ஜெபத்தை அவர் செய்கிறாரு?
பாருங்க, எபேசு சர்ச்சுங்கிறது ரொம்ப வளர்ச்சி பெற்ற ஒரு சபை. இட்ஸ் அ மெச்சோர் சர்ச். அதுக்கு ஒரு பேர் உண்டு, சபைகளின் ராணி. அந்த அளவுக்கு அது ஒரு மெச்சோர் சர்ச். அந்த மெச்சோர் சர்ச்சுக்காக அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். தொடர்ந்து அந்த ஜெபத்தை தான் அவர் செய்கிறாராம். என்ன ஜெபம் பாருங்க, 17. மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் எதுக்காக ஜெபம் பண்றாரு? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். அப்போ என்ன அவருடைய ஜெபம்? நான் அவரை அறிய வேண்டும், நீங்கள் அவரை அறிய வேண்டும் என்று நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? ஜெபம் பண்ணுகிறேன். அது மட்டுமல்ல, 18 பாருங்க. தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டதுனால நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்கு? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எவ்வளவு குளோரியஸான ரிச்னஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க இதுல 16 இருந்து 19 வரைக்கும் அந்த வசனம் இருக்கு. 19வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பிரேயர். எபேசியர் 1:16 இருந்து 19 வரைக்கும் இருக்கிறது. அப்போ அதுல ரொம்ப முக்கியமானது என்ன? மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா நான் அவரை அறிவதற்குள்ளாகத்தான் சகல பொக்கிஷங்களும் சகல நன்மைகளும் புதைந்து கிடக்கின்றன. ஆமென். So one more verse. 2 Peter 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால் என்ன வருது பாருங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். சமாதானம் வேணுங்க, எனக்கு கிருபை வேணுங்க அப்படி கேட்காங்க. அது எங்க இருக்கு? கிருபை 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 கிருபைனா கிருபை வந்துருமா? சமாதானம் வந்துருமா? அப்படி வராது. அவரை அறிகிற அறிவினாலே, நீங்கள் தேவனை அறியும் பொழுது கிருபையும் பெருகுகிறது, சமாதானமும் பெருகுகிறது. ஆமென். அப்போ நிறைய வேணுமா? அப்போ இன்னும் அறியணும். அப்போ நான் தான் சொன்னேன், இதுதான் அறிவுனா இவ்வளவு தூரம் நீங்க வரீங்க, இதுனா இது இவ்வளவு தூரம் ஆகுது. அப்போ மோர் கிரேஸ், மோர் பீஸ் எப்படி உண்டாகுது? மோர் நாலேஜ். நான் அவரை இன்னும் அறியும் பொழுது அதிகமான கிருபையும் அதிகமான சமாதானமும் பெருக ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை நதியை போல நான் ஓட பண்ணுவேன், ஒரு டிராப்ஸ் தருவேன்னு சொல்ல. எப்படி சொல்றாரு? நதி மாதிரி. யோசித்து பாருங்க. ஃபுல்லா பீஸ், ஃபுல்லா ஒரு சமாதானம். இது அறிகிற அறிவினால தான் அது வருது. 3வது வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. மறுபடியும் என்ன போட்டிருக்குது? நம்மளை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. என்னெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த அவரை அறிகிற அறிவுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்காரு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அப்படின்னு அர்த்தம், உங்க வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் எதுக்குள்ள வச்சிருக்காரு? சிலர் எங்கெங்க இருக்கு அப்படிங்காங்க. எங்க இருக்குன்னா அவரை குறித்த அறிவுக்குள்ள அதை வச்சிருக்காரு. நீங்க அறியும் போது அதை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. யாவற்றையும், என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ் ஆல்ரெடி கிவன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஃபார்ம்ல அது இப்ப இருக்கு? நாலேஜ். அவரை அறிகிற அறிவுங்கிறதுக்குள்ள இருக்குது. அப்ப நான் அறியும் பொழுது என் ஜீவனும் என் வாழ்வும் செழிக்க ஆரம்பிக்கிறது, மேலோங்க ஆரம்பிக்கிறது. அப்ப எவ்வளவு அறியறனோ அவ்வளவு மேல வரலாம். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்க வேண்டியது அதுதான். ஐ வாண்ட் டு நோ ஹிம். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆமென். That's a eternal life. That's a God kind of life. எழுந்து நிற்போம். Thank you Jesus. உங்களை குறித்த அறிவில் நாங்கள் வளர வாஞ்சிக்கிறோம். உங்களோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதற்குள்ளாக எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர்.
தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்கிறார்கள், செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. உம்மை குறித்த புரிந்து கொள்ளுதல் தான் வாழ்வை குறித்த புரிந்து கொள்ளுதல். உம்மை குறித்த புரிந்து கொள்ளுதல் தான் எங்களை குறித்த புரிந்து கொள்ளுதல். உம்மை குறித்த புரிந்து கொள்ளுதல் தான் சகலத்தையும் குறித்த புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அதை அதிகமாய் நாடுகிறோம். பசுத்த ஆவியானவரே, இந்த இடத்தில் வந்து ஆசையாய் உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தை கேட்ட எங்கள் ஒவ்வொரு பேரிலையும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆவி நீர் கர்த்தாவே பொழிந்தருளுவீராக, தந்தருளுவீராக. அப்படிப்பட்ட வெளிச்சங்கள் உண்டாவதாக என்று நாங்கள் கேட்கிறோம். மகிமையின் பிதாவுமான உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகிற அறிவில இங்க இருக்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரும் விருத்தி அடைத்தும். வாலிபனே, உன் வாலிப வயதில் உன்னை சிருஷ்டித்தவரை நினை என்று எழுதியிருக்கிறதே, அவரை நான் அறிந்து அவரை நான் நினைப்பதிலே தான் எல்லாமே இருக்கிறது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் மேன்மைகள் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு உண்டாகட்டும். இந்த திறவுகோலை கொண்டு வாழ்க்கையில சகலத்தையும் திறந்திட. ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறதே, உயர்வுகளுக்கு நேராய், ஜீவனுக்கு வேண்டிய சகல காரியங்களுக்கு நேராய் நீருடைய ஜனங்களை கொண்டு செல்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் கேட்டபடி சுகமும், அவர்களிலே ஏழை ஒருவனும் இல்லை, அவர்களிலே குறைவுபட்டவர்கள் பலவீனப்பட்டவர்கள் என்று ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு நிலை உள்ள ஆசீர்வாதங்களை இயேசுவின் மூலமா எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக, கிறிஸ்துவின் சபையா இங்கு ஒருமனப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்கள் பேரில் இந்த ஆசீர்வாதங்களை பேசுகிறோம். வியாதிகள் விலகுவதாக, சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஏழ்மைகள் விலகுவதாக, செழுமை ஒவ்வொரு வாழ்விலும் உண்டாவதாக நாங்கள் பேசுகிறோம். தாப்பனே கர்த்தாவே, இந்த முழு சமூகத்துக்கு முன்பாக ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷனாக நாங்கள் நின்று, கர்த்தர் நல்லவர், அவர் தம் ஜனங்களுக்கு தந்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் எவ்வளவு பெரியது என்பதை இந்த உலகுக்கு முன்பாக சவாலிட்டு காண்பிக்கும்படியா இங்கு நீர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் கிரியைகளை ஜனங்கள் வாழ்க்கையில செய்தருளுவதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் எங்கும் சென்று வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியையை நடப்பித்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனங்களை உறுதிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல நம்முடைய ஜனங்களுக்கு வெல்த் டிரான்ஸ்ஃபர்ஸ் உண்டாவதாக, ஆச்சரியமான பொருளாதார பரிமாற்றங்கள் நடைபெறுவதாக நாங்கள் பேசுகிறோம். தாப்பனே, துன்மார்க்கனின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி அதையெல்லாம் பரிமாற்றங்கள் செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆச்சரியமான பொருளாதார பரிமாற்றங்கள் தேவன் நோக்கங்களுக்கென்று, தேவன் திட்டங்களுக்கென்று செய்யும்படியாய் கர்த்தாவே அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதாக என்று நாங்கள் பேசுகிறோம். தாப்பனே, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உங்க ஃபேவர், உங்க தயவு, உங்க கிருபை அதை எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். சாமர்த்தியத்தை அல்ல, கைபலனை அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிற தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவரே எங்களுக்கு பலனை தருகிறார். அவரே எங்களுக்கு ஞானத்தையும் தயவையும் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஊற்றும் ஆதாரமுமா இந்த காலவேளையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். ஓ, அவரை துதிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாப்பனே, இருக்கிற ஒவ்வொருடைய ஜனங்கள் வாழ்வு அப்படியா எழும்புவதாக என்று சொல்லுகிறோம். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. You are the blessed people. Amen. Amen.